வெல்கம் டு நம்ம மேக்ஸ். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. ஃபர்ஸ்ட் 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டப்போ வாங்கப்பா தேர்ட் யூனிட் பார்க்கலாம். யூனிட்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு பார்த்துடலாம். தேர்ட் யூனிட் என்னன்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷன். அதில் ஃபர்ஸ்ட் வீட்டாஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம்ப்பா. அதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க என்னன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்னது? பவர் 2 உள்ள ஈக்குவேஷன். அந்த ஜென்ரல் ஃபார்ம் என்ன வரும்? ax² + bx + c = 0. இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பவர் என்னது? 2. அப்ப செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் ஹேவ் என்ன? 2 ரூட்ஸ் இருக்கும். அந்த 2 ரூட்ஸ் என்னன்னு சொல்றோம்? ஆல்பா பீட்டான்னு சொல்றோம். சரி, இப்ப அதனுடைய ரூட்ஸ் இந்த சமேஷன் என்ன சொல்றோம்? நம்ம 2 ரூட் ஆட் பண்ணா என்ன? ஆல்பா பிளஸ் பீட்டா அண்ட் சம்மு. அது என்ன சொல்றோம்னா -bba. இந்த ஃபார்முலா தான் வீட்டா ஃபார்முலால இருந்து கொண்டு வந்திருக்கோம். நம்ம ப்ராடக்ட் என்னது? ஆல்பா பீட்டா = c/a. அப்ப அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? சப்போஸ் 2 ரூட் மட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா x² - sum of roots. sum of roots என்னது? ஆல்பா அண்ட் பீட்டா தானே. ஆல்பா பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னப்பா? ஆல்பா பீட்டா = 0. இதுதான் என்னது? செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் நமக்கு டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்க? கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கியூபிக் ஈக்குவேஷன் என்னது? பவர் 3 உள்ள ஈக்குவேஷன் ax³ + bx² + cx + d = 0. இதுதான் என்னது? கியூபிக் ஈக்குவேஷன். பவர் 3 உள்ள ஈக்குவேஷன் தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் மஸ்ட் ஹேவ் 3 ரூட்ஸ். அந்த ரூட்ஸ் என்னென்னு சொல்லலாம்னா ஆல்பா பீட்டா காமான்னு சொல்லலாம். அதோட சமேஷன் பாருங்க. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமானா என்னது? ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? மைனஸ் ஃபர்ஸ்ட் பி தான் இருக்கு. அப்ப -bba இதோட ஃபார்முலா. அடுத்து ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா = என்னது? c/a. அடுத்து என்னது? ப்ராடக்ட் ஆல்பா பீட்டா காமான்றது என்னது? -d/a. இப்போ 3 ரூட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த ஈக்குவேஷன்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா கியூபிக் ஈக்குவேஷன் x³ மைனஸ் ஃபர்ஸ்ட் சமேஷன் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா இன்டு x² பிளஸ் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா இன்டு எக்ஸ் மைனஸ் ஆல்பா பீட்டா காமா = 0. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல, ax² + bx + c = 0 இருக்குல்லப்பா. இதுதான் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த 2 ரூட்டை சம்மந்தப்பட்டு எப்படி எழுதலாம்னா a × x - ஆல்பா × x - பீட்டா இந்த மாதிரி எழுதலாம். அதே மாதிரி கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ax³ + bx + bx² + cx + d = 0. இதுதான் கியூபிக் ஈக்குவேஷன். இது எப்படி எழுதலாம்னா a × ப்ராடக்ட் என்னப்பா? x - ஆல்பா × x - பீட்டா × x - காமா. இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான்ப்பா நம்ம சம் செய்ய போறோம். வாங்க 3.1 எக்ஸசைஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.